Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காலேஜ் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ESIC காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ESI அப்படினா என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். ESI அப்படினா Employee State Insurance Corporation அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ESI ஹாஸ்பிட்டல். மற்ற எல்லா மெடிக்கல் காலேஜுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. பட் இந்த ESI காலேஜ் பார்த்தீங்கன்னா டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த ESIல என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்த்துடலாம். டோட்டலா இந்த ESI காலேஜ்ல ஒரு 9 கோர்சஸ் அப்படிங்கறத ஆஃபர் பண்றாங்க. ஈச் கோர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா 10 சீட்ஸ் அப்படிங்கறத அலாட் பண்றாங்க. டோட்டலா 90 சீட்ஸ் அப்படிங்கறத அலாட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸுக்கு ஒரு 10 சீட், பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி கோர்ஸுக்கு 10 சீட், BMLTக்கு 10 சீட், OTATக்கு 10 சீட், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 10 சீட், டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு 10 சீட், பிசிசியன் அசோசியேட்டுக்கு 10 சீட், ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு 10 சீட், ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு பாத்தீங்கன்னா 10 சீட். இப்படி 9 கோர்சஸுக்கு 90 சீட்ஸ், அதாவது ஈச் கோர்ஸ்க்கு 10 சீட்ஸ் அப்படிங்கறத அலாட் பண்றாங்க. இந்த ESI காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ஃபீஸ் தான் இருக்கும். அதாவது 3800 சம்திங் ஸ்டார்டிங் ஃபீஸா இருக்குது. 3800ல இருந்து 5000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவ்வளவுதான் உங்களுக்கான ஃபீஸஸ், அதிகமா வராது. தென் இந்த ESI காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கும். இந்த ESI காலேஜுடைய பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ரொம்ப நல்லா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபெசிலிட்டிஸ்மே அதிகமா இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும், அதாவது பிராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் சூப்பர்வா கெயின் பண்ணலாம். இந்த ESI காலேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை KK நகர்ல தான் இருக்குது. இந்த காலேஜ்ல தான் பாத்தீங்கன்னா 90 சீட்ஸ் அப்படிங்கறத அலாட் பண்றாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா 2025 ஓடது. இந்த இயர் மேபி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அவங்க கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவாங்க. அது நம்ம சேனல்ல இன்டிமேட் பண்ணிடுறோம். இந்த ESI காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோ. தென் கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துடலாம். ESI காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. அதாவது 90 சீட்ஸ் தான் இருக்குது. ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, எஜுகேஷன் குவாலிட்டி அதிகம். தென் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ்க்கு ஈக்குவலா இந்த ESI காலேஜ்ல இருக்கும். இதுக்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 180க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் சோன். செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 170 ஒரு 175 இருந்துச்சு அப்படின்னா சேஃபஸ்ட் சோனா இருக்கும். ESI காலேஜ் பொறுத்த வரைக்கும் நர்சிங், பார்மசி, பிசியோதெரபி கோர்சஸ் கிடையாது. ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, MLT, OTAT, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் தெரப்பி, தென் பிசிசியன் அசோசியேட், ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, இதே மாதிரி கோர்சஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. தென் பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், இதுக்கு யார் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்கன்னு கேட்டா அஸ் யூஷுவல் நம்ம பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ்க்கு யாரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்களோ அதுதான் இந்த ESI காலேஜுக்கும் நம்ம TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் கவுன்சிலிங் அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க தனியா அப்ளிகேஷன் போட வேண்டியது இல்ல, தனியா டைரக்டா ESI காலேஜ் போய் ரீச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஆன்லைன்ல TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது நீங்க அப்ளிகேஷன் போட்டா போதும். ESI காலேஜுக்கும் சேர்த்து தான் ஒரே அப்ளிகேஷன் தான். அதனால யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்ல. கவுன்சிலிங் டைம் ESI காலேஜ் செப்பரேட் செக்ஷனா காமிக்கும். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த ESI காலேஜ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்டான ஆப்ஷன். தென் இதுல ஒரு சிஸ்டம் இருக்குது, பாண்ட் சிஸ்டம் அப்படின்னு. அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது 1 இயர் 2 இயர் பாத்தீங்கன்னா நீங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில ESI காலேஜ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லா கோர்ஸுக்கும் சூட்டபிளா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற தெளிவான விளக்கம் கிடையாது. பட் MBBS ஒரு சில கோர்சஸ் இருக்குது. இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குதா அப்படிங்கிற தெளிவான வழக்கம். உங்களுக்கு சேலரியோட குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ESI காலேஜ்ல சேரணும் அப்படின்னா ஒரு டீசென்டான கட் ஆஃப் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப கம்மியான சீட் இருக்குது. இந்த ESI காலேஜ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி தான், பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ESI காலேஜ்னா என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், கட் ஆஃப் டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ESI காலேஜ் பத்தி மோர் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன். தென் இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வே டு கரியர் செக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், தென் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தென் சேனல் பயோல லிங்க் கொடுத்துருக்கிறேன்.